எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம். நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. அதாவது நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கேன், அவங்க எல்லாருக்குமே தெரியும். மகாகாளியை பற்றி, மகா பெரியவாளை பற்றி, வாராகியை பற்றி, ஆன்மீக நிறைய ஸ்லோகங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, என்னைய இஷ்ட தெய்வம் மகாகாளியை என் அம்மாவாக இன்னைக்குன்னு இருந்தேன். நீ தான் எனக்கு மாப்பிள்ளை பார்த்து உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படி சொல்லிட்டு வேண்டின்னு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன் பத்தியாளா. அந்த மாதிரி நீங்கள் உண்மையாகவே அவளை நம்பி வேண்டின்றேன்னா எந்த தெய்வமாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், மடப்புறத்து மகாகாளி மட்டும் சொல்லலை, எந்த தெய்வமாக இருந்தாலும் நம்ம நம்பி வேண்டின்றோன்னா கண்டிப்பான முறையில் நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும். சரியா? அந்த மாதிரி ஒருத்தர் அவளை குழந்தையா இன்னைக்குன்னு இருந்தா, அதாவது நீ என்னோட 2 குழந்தை அவளுக்கு, என்னோட 3வது பொண்ணு இவ தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அம்மா அந்த அம்மனை இன்னைக்குன்னு இருந்தா. ஸோ என்ன வாங்கினாலும் அந்த அம்மனுக்கு சாத்திட்டு அதுக்கப்புறமா தான் அவள் உடுத்திப்பா, அவள் பொண்ணு கொடுப்பா. அதே மாதிரி ஏதாவது நகைகள் வாங்கினாலும் அந்த அம்மனுக்கு போட்டு அவளுக்கு சாத்திட்டு அதுக்கப்புறமா தான் அவள் எடுத்து அதை யூஸ் பண்ணுவாள். அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது. ஒரு நாளைக்கு அவள் ஒரு வைர நெக்லஸ் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு அதை எனக்கு தான் வேணும் உனக்கு தான் வேணும்னு சொல்லி எல்லாரும் மாற்றி சண்டை போட்டுட்டே இருந்தா. அப்போ அன்னைக்கு ராத்திரி அவளுக்கு சொப்பனம் வந்தது. எது வாங்கினாலும் எனக்கு நீ போட்டு விடுவ இல்லையாம்மா, எனக்கு நான் உன்னோட குழந்தை இல்லையா, பொண்ணு இல்லையா, எனக்கு ஆசையாக இருக்கும், முதல்ல அதை எனக்கு போட்டு விடு அப்படின்னு சொப்பனம் வருது அவளுக்கு. உடனே அடுத்த நாள் கார்த்தால கோவிலுக்கு போய்ட்றா. போய் முதல்ல அந்த வைர நெக்லஸை அம்மனுக்கு சாத்திட்டு நாளைக்கு நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அர்ஜென்ட்டாக வருது. நான் உடனே ஆற்று கிளம்பி வந்துடுறாவோ. அன்னைக்கு ராத்திரி சாயங்காலமே அந்த கோவிலில் ஒரு பெரிய சண்டை நடந்து அடிதடியில் இன்னொருத்தனை கொண்டுட்டு கோவிலை 3 நாளைக்கு மூடிடுறா. கோவிலே திறக்கப்படாது அப்படின்ட்டு. அந்த அர்ச்சகர் அந்த கோவிலுக்கு நைவேத்தியம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார். அத்தனை ஒரு பக்தி அந்த அம்மன் மேலே அவருக்கு. 3 நாள் அவர் சாப்பிடாதக்கு கோவில் வாசல்லையே கிடக்கார். அப்போ 3வது நாள் ராத்திரி அவனுக்கு சொப்பனம் வருது. நீ நாளைக்கு முதல்ல எழுந்து சாப்பிட்டுட்டு தான் எனக்கு நைவேத்தியம் பண்ணணும், இல்லாட்டி நைவேத்தியத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன். 1. 2வது, நான் அந்த நெக்லஸை எதுக்கு எனக்கு போடுன்னு அவள்கிட்ட நான் கேட்டேன்னாக்க, ஏன்னா அந்த நெக்லஸை நான் வாங்கி போட்ட உடனேயே என் கோவிலை இழுத்து மூடுற அளவுக்கு நேக்கு பிரச்சனை வந்துடுத்து. அந்த மாதிரி இப்போ அவள் அதை போட்டிருந்தான்னா அவள் உயிர் சேதமே அவள் யாருக்காவது கண்டிப்பாக வந்திருக்கும். அதனால் இப்போ நான் போட்டுன்றதுனால அதான் ஒரு கருப்பு இருந்தது, அந்த கருப்பில் தோஷம் எல்லாம் போயிடுத்து. இப்போ நிவர்த்தி ஆகி எல்லாரும் இப்போ இனிமேல் அதை சந்தோஷமாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் இனிமேல் அவளை நீ போட்டுக்க சொல்லு, இது எல்லாமே என்னோட விளையாட்டு தான் அப்படின்னு சொல்லி அவள் சொன்னான் சொப்பனத்தில். உடனே அவர் திட்டுக்கிட்டு எழுந்துட்டு அத்தனை ஒரு சந்தோஷம் அவருக்கு. உடனே அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவளை வர சொல்லி எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்கிறார். அவள் அப்படியே கதறா, நாங்கள் நன்னா இருக்கணுமேங்கிறதுக்காக அத்தனை கஷ்டத்தையும் நீ வாங்கின்ட்டியம்மா அப்படின்னு சொல்லி. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம நம்பி வேண்டின்றோன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் அத்தனையும் அவள் வாங்கின்றுவோம். நான் தான் சொல்கிறேன் தெரியுமா, நம்மளையே தான் அவள் பார்த்துட்டு இருப்போம். ஐயோ இப்போ இந்த பொண்ணு நன்னா இருக்கணுமே, இவளுக்கு இந்த பிரச்சனை வந்துடுமே, இதை எப்படி இதுலேருந்து வெளியில் கொண்டு வர்றது, அந்த மாதிரி அவள் யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அதனால் நம்பி நீங்கள் என்னமா வந்தாலும் எனக்கு அவள் இருக்கா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருங்கோ, தைரியமாக. கண்டிப்பான முறையில் நல்லது மட்டுமே நடக்கும். ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி அந்த இஷ்ட தெய்வத்திற்கு இருக்குது. அஃப்கோர்ஸ் குலதெய்வத்தை எப்பவுமே வேண்டிக்கணும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. தெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க, எல்லாரும் நன்னா இருங்கோ. ஜெய் மடப்புறம் காளியே சரணம்.